பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 5வது வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு எருசலேமுக்கு கடந்து வருகிற ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் பண்டிகைக்கு கடந்து வருவார்கள். அவர்கள் கடந்து வருகிற பயணத்தில் அநேக கஷ்டங்களை அவர்கள் அடைந்தார்கள். சில நேரத்தில் அவருடைய பயணத்தின் குறுக்காக சில மிருகங்கள் அவர்களை தாக்கலாம், சில வழிபறிகள் நடக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பயந்து எருசலேமுக்கு வருகிறது வழக்கம். இப்போ ஆண்டவரை பார்த்து அவருடைய பயணத்தின் பாதுகாப்பிற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 1வது வசனத்தை வாசிக்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். Glory to God. அவர் என் காலை தள்ளாட விடமாட்டார். அவர் என்னை காக்கிறவர். அவர் உறங்குகிறது இல்லை. பகலில் இருக்கிற வெயிலும் இரவில் வருகிற நிழலும் என்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், என் ஆத்துமாவை காப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கடந்து செல்லுகிற பாதையில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் சில நேரத்தில் நடந்து விடுகிறதில்ல. சில நேரத்தில் சில மனிதர்களால், சில சூழ்நிலைகளால், சில இயற்கையினால் வருகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முடக்கி விடுகிறது, அல்லது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை காக்கிறவர், நான் உன்னை காக்கிறவர். நீங்கள் தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் பயணத்தில் நீங்கள் கடந்து போய் பாருங்களேன். சங்கீதம் 91வது அதிகாரம் 1வது வசனத்தில் வசிக்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய நிழலின் கீழ் இருக்கும்போது, நாம் அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கும்போது என்ன சொல்லுது வேதம்? உங்களை எந்த விதமான காரியமும் உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
அவருடைய செட்டையின் நிழலுக்குள் கடந்து வாங்க. மிகப்பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய விக்கனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய செட்டையின் கீழ் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கனகங்களும், ஆண்டவரை, எல்லா கஷ்டங்களும் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.